கைஸ் இன்னைக்கு நம்ம ஆப்பிள் ஜூஸ் தாங்க மேக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ரீஸ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆப்பிள் மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் நீட்டா வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவோம். எனக்கு இந்த தோல் இருந்தா பிடிக்காது, உங்களுக்கு ஓகேனா அப்படியே கூட ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த ஆப்பிள் மேல இருக்கிற தோல் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு 3 ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் எல்லாத்தையும் ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். நம்ம மிகப்பெரிய ஃபுட் லவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆப்பிள் ஜூஸ் டேஸ்டா வரதுக்கு இதுல கொஞ்சம் பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் எவ்வளவு சேர்த்துறோமோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லி ஆட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சோ நீங்க சுகர் பேஷண்ட் இருந்தா கொஞ்சம் கம்மியாவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டிங் பண்ண போறோம். ஒரு வழியா தரமா வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணியாச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் ஜூஸை தனியா ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல ஊத்திட்டு நம்ம இது ஃப்ரீசர்ல வைக்க போறோம். ஏன்னா சில்லுன்னு குடிச்சா தரமா இருக்குங்க. 5 நிமிட்ஸ் கழிச்சு எடுத்து குடிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு டேஸ்ட். நம்மளும் பல ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை, see you.